பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாரன காதனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சரி, இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. பூமியில மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கார் ஆண்டவர். அறிய வேண்டும்னா எப்படி, யார் மூலியமா அறிவாங்க? இன்னைக்கு மனுஷகுமாரனுக்கு ஏசப்பாக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா? பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்காரு. அதுக்கு உண்டான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தான் 30 வருஷம் இந்த உலகத்தில், 33 வருஷம் இந்த உலகத்திலே அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து காமிச்சார். சிந்தனையில் அவர் பாவம் செய்யலை, பார்வையில் பாவம் செய்யலை, அவர் நாவினாலே அவர் பாவம் செய்யலை, எண்ணங்களினாலே ஒருவருக்கும் பாவம் செய்யலை. கடைசி சொட்டு ரத்தம் ஈட்டியிலே அவர் குத்தும் போதும், வாரினால் அடித்து கிழிக்க போதும், அவர் எண்ணங்களிலும் எந்த ஒரு வாயினால் ஒன்றும் அவர் பாவம் செய்யல. மனிதனுக்காக, மனிதன் செய்த பாவங்களுக்காக அந்த கழிவுகளை நீக்க தேவனுடைய ரத்தம் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் தயாராக இல்லை. தேசம் அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. சரி, அது யாரு சொல்ல முடியும்? இயேசு ஒவ்வொருத்தையும் சொல்ல முடியுமா? இயேசுவோட பிள்ளைகள் தான் அதை நம்ம சொல்ல முடியும். நம்ம இன்னைக்கு இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கோம். உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்கள் சுவிசேஷம் சொல்வதற்கு உங்களுக்கு தயக்கம். இயேசு நல்லவர், உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தயக்கமா இருக்கு. மனுஷனோட பாவங்களை வேற எந்த தெய்வத்தாலும் மன்னிக்க முடியாது. ஏனால் மன்னிக்கிற அதிகாரம் ஒரே தெய்வம், இயேசு கிறிஸ்து. இவர் மதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதவர், மதத்துக்கும் அப்பாற்பட்டவர். இவர் மனமாற்றம் செய்வர், மதம் மாற்றம் அல்ல. மனம், இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுது. ஒரு மனுஷன் இருதயத்திலே மாற்றம் உண்டானால் அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறான். பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவனுடைய கேரக்டர், என்டையர் கேரக்டர் டோட்டலாக மாறுது. அவன் டோட்டலே மாறுகிறான். அது இயேசுவால் மாற்றம்தான் முடியும். இந்த உலகம் மிக சீக்கிரமாக உலகம் அழிய போகுது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அந்த நாளில் நீங்கள் கைவிடப்பட்டினால் இந்த சூழ்நிலை நீங்கள் எங்க நிற்பீங்க நீங்க நினைத்து பாருங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள். சீக்கிரம் இயேசு வரப்போறார். ஆமென்.